தங்கமும் வெள்ளியும் இன்னைக்கான நாள்லயும் எந்த ஒரு பெரிய சேஞ்சும் வந்து கிடையாது. தங்கத்தை பொறுத்தவரை $4,980 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் வந்து எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா $76 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்திக்கான நாள்லயுமே சேம் ரேட்டில் தான் வந்து இருந்துச்சு. கொஞ்சம் வந்து சில்வர் வந்து ஏறி இருக்கு. $74 இருந்து $76 வந்து ஏறி இருக்கு. சோ பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஏன் இங்க கோல்டு அண்ட் சில்வர் பெரிய அளவுக்கான அந்த ஏற்றமோ இறக்கமோ இல்ல அப்படின்னா, இங்க சைனால வந்து இந்த லூனார் நியூ இயர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன்ல வந்து கிடையாது. சோ அதனால இங்க கோல்டு அண்ட் சில்வர் வால்யூம்ஸ் பொறுத்தல ட்ரேட் ஆகுது கம்மியா வந்து இருக்கு. அண்ட் தென் அதுக்கு அடுத்த ரீசனா வந்து இருக்கிறது இங்க யூஎஸ் டேட்டா வந்து ஸ்ட்ராங்காவே வந்து இருக்கு. இந்த எக்கனாமிக் டேட்டாவும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் தென் இங்க ஜாப் டேட்டாவும் வந்து எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால இங்க இதுக்கப்புறம் ஃபர்தரா ரேட் கட் நடக்காது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இங்க ஃபெட் மினிட்ஸ்ல எடுக்கிற போற ஸ்டாண்ட் அதுவா தான் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்கெட்ல வந்து இருக்கு. சோ அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஏறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் பாசிபிள் வந்து கிடையாது. சோ அதனால மார்க்கெட்ல இருந்து கோல்டு அண்ட் சில்வரை ஏத்தாம அப்படியே வந்து வச்சிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு எதுவுமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரல. ஒருவேளை ரேட் கட் பண்ண மாட்டாங்கன்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. அந்த ரேட் ஹைக் வந்து ஒருவேளை பண்ணிட்டாங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து விழ ஆரம்பிக்கும். சோ அதனால இங்க வந்து வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. கோல்டு அண்ட் சில்வர் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அப்படியே நின்றுச்சு. லாஸ்ட் 46 வருஷத்துல சென்செக்ஸ் எப்படி வெல்த் கிரியேஷன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. அதுல 15.2% சிஆர்ஜிஆர் growthல லாஸ்ட் 46 வருஷமும் இங்க வந்து மார்க்கெட் ஏறிக்கிட்டே தான் வந்து இருக்கு. லாஸ்ட் 46 வருஷத்துல இங்க 37 வருஷம் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 80% பாசிட்டிவா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 20% தான் நெகட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 15.2% சிஆர்ஜிஆர் சொன்னதை நம்ம ஓவராலா கால்குலேட் பண்ணி வந்தோம் அப்படின்னா 666 மடங்கு வந்து இங்க மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு அப்படின்றது தான் உண்மையா வந்து இருக்கு. இதுக்கு நடுவுல மார்க்கெட் கண்டிப்பா வந்து கிராஷ் ஆயிருக்கலாம். அப்படி நடக்கலையான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 7ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா இங்க வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். 30ல இருந்து 50% வந்து மார்க்கெட் வந்து விழும். பட் ஆனா திரும்ப வந்து ரிகவர் வந்து ஆயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1992ல மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. 2020 இப்போவும் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. 2008லயுமே வந்து கிராஷ் ஆச்சு. இந்த டைம் எல்லாமே 30ல இருந்து 50% மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனது என்னவோ உண்மையா தான் வந்து இருக்கு. பட் ஆனா மார்க்கெட் ரிகவர் ஆனது எப்படி ஆகும் அப்படின்னா அடுத்த ஒரு 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ளே மார்க்கெட் வந்து ரிகவர் வந்து ஆயிடும். இங்க 30ல இருந்து 40% விழுந்துச்சு மார்க்கெட் அப்படின்னா அந்த ஒரு ஃபால் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 2ல இருந்து 3 வருஷம் வந்து தேவைப்படுது. 50% மேல மார்க்கெட் விழும்போது அந்த ஒரு ஃபால்ல இருந்து மீள்றதுக்கு இங்க 1ல இருந்து 2 வருஷமே வந்து போதுமான அளவா வந்து இருக்கு. 2020 இப்போ வந்து மார்க்கெட் வந்து விழுந்துச்சு. சோ அப்போ வந்து 8 மாசத்துல வந்து இங்க மார்க்கெட் வந்து ரிகவர் ஆயிடுச்சு. 40% மார்க்கெட் 2020ல வந்து விழுந்தது 8 மாசத்துல வந்து ரிகவர் வந்து ஆயிடுச்சு. சோ இதுல இருந்து நம்ம ஒரு லெசன்ஸா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். 7ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள இங்க மார்க்கெட் வந்து ஒரு வாட்டி வந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா 20 வருஷம் நம்ம இருக்கோம் மார்க்கெட்ல இருக்கோம் அப்படின்னா 2ல இருந்து 3 வாட்டி கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். பட் ஆனா மார்க்கெட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல திரும்ப வந்து ரெக்கவர் ஆகி போயிட்டே வந்து இருக்கும். 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள ரெக்கவர் வந்து ஆயிடும். இது வந்து நம்ம கண்டிப்பா மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். நம்ம ஒரு இன்வெஸ்டா வந்து பார்க்கும்போது இந்த டைம் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் வந்து பிரெக்னோவா சைக்ளோபிரெக்னோவான்ற ஒரு ட்ரக்கான அந்த ஒரு அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. இந்தியா ட்ரேட்மார்க் வந்து இவங்க கிட்ட கிடைச்சிருக்கு. இதோட ஒரிஜினல் செல்லர் யாரு அப்படின்னா மெர்குரி ஃபார்மா குரூப் தான் இதோட ஒரிஜினல் செல்லரா வந்திருக்காங்க. இவங்க யூகே பேஸ்ட் கம்பெனியா வந்திருக்காங்க. $32 மில்லியன் வந்து இதோட வேல்யூவா வந்திருக்கு. 265 கோடி ரூபாய் அப்ராக்ஸ் வேல்யூவா வந்திருக்கு. சோ இந்த அளவுக்கான டீல்ல இந்த ஒரு ட்ரக் வந்து வாங்குறாங்க. சோ இந்த பிரெக்னோவா அப்புறம் சைக்ளோபிரெக்னோவா வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு ட்ரக் எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரபிக்காக யூஸ் பண்ற ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. அதாவது இது என்னன்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதவிடாய் பீரியட் வந்து முடிவடைய ஆரம்பிக்கும். இங்க லேடிஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து மாதவிடாய் பீரியட் வந்து முடிவடைய ஆரம்பிக்கும். அப்படி அது முடிவுக்கு வரும்போது இங்க ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நிறைய நடக்க ஆரம்பிக்கும். சோ அது வந்து இங்க லேடிஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் பிரச்சனையா வந்து இருக்கும். அந்த ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே இங்க ரீப்ளேஸ்மெண்டா வந்து இந்த தெரப்பி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அதுக்கான ஒரு ட்ரக் அது வந்து இருக்கு. ஏற்கனவே இது வந்து மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. சோ இந்த ட்ரக் இவங்க வந்து இங்க விற்க போறதுனால இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்க போகுது. இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருக்குல்ல, சோ இதுல வந்து இந்த பிரெக்னோவான்ற ட்ரக் வந்து இங்க நம்பர் 1 இடத்துல வந்து மார்க்கெட் பொசிஷனா வந்து இருக்கு. சோ இது வந்து இங்க இந்தியால வந்து விற்க போறாங்க. சோ இது வந்து டாக்டர் ரெட்டி நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கு. ஜைடஸ் லைசன்சஸ் கம்பெனிக்குமே யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. எந்த ட்ரக்குக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போசிங்டன் டேப்லெட்ஸ் ஃபார் ஓரல் சஸ்பென்ஷன் 32 mgக்கு இங்க அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த ட்ரெக்லியர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்கு. சோ அந்த ட்ரெக்லியர்ன்ற ட்ரக்கோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்கா இது வந்து இருக்க போகுது. இது வந்து 3 வயசு குழந்தைங்களுக்கு மேல வந்து யூஸ் பண்ற ஒரு ட்ரக்கா வந்து இருக்க போகுது. லோயர் லங் பிளட் பிரஷர் இருக்கவங்க வந்து கண்டிப்பா இது வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அவங்களுக்கான ஒரு ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்கா இது வந்து இருக்கும் அப்படின்றது மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. $9.3 மில்லியன் சேல்ஸ் வந்து நடந்திருக்கு யூஎஸ்ல இந்த ஒரு ட்ரக்ல இருந்து மட்டும். சோ இதோட அப்ரூவல் வந்து இங்க கிடைச்சிருக்கு. சோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்க போகுது. அண்ட் தென் இங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் நிறைய ப்ராடக்ட் லான்ச்சஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் வந்து நிறைய கிடைச்சிட்டே இருக்கு. சோ இங்க ஜைடஸ் சயின்சஸ் அடுத்த லெவல்ல வந்து சூப்பரா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. லார்சன் அண்ட் டியூப்ரா வந்து இங்க NVIDIA கூட பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இங்க ஏஐ ரெடி டேட்டா சென்டர்ஸ் வந்து உருவாக்க போறாங்க. சோ இதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் வந்து நடக்க போகுது. இது வந்து ஒரு பெரிய ஸ்கேலபிளா வந்து இருக்க போகுது. ஜிகாவாட் லெவல்ல இங்க ஏஐ ரெடி டேட்டா சென்டர்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கும்போது சென்னையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க போகுது. அப்புறம் மும்பைலயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க போகுது. ஏற்கனவே மும்பைல வந்து போயிட்டு இருக்கு. அதை வந்து 40 மெகாவாட் கெபாசிட்டியா வந்து மாத்த போறாங்க. சென்னை கேம்பஸை பொறுத்தவரை 300 ஏக்கர்ஸ்ல வந்து இது வந்து நடக்க போகுது. 30 மெகாவாட்கான கெபாசிட்டியா வந்து இருக்க போகுது. சோ இவங்களோட ஃபோக்கஸ் பொறுத்தவரை ஏஐ ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மாறணும். அப்புறம் இங்க ஜிகாவாட் கணக்குல அந்த ஒரு டேட்டா சென்டர்ஸ் வந்து இங்க உருவாக்கணும். ஜிபியூஸ் வந்து இன்பில்ட் வந்து பண்ணணும்.
சோ ஏதாவது இதுக்கு பின்னாடி இருக்க பிளானா வந்திருக்கு. சோ NVIDIAவோட அந்த ஒரு GPUs வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க. சோ அதை வந்து ஆக்சிலரேட்டட் பண்ணிட்டு இங்க லார்சன் அண்ட் டியூப்ரோட அந்த இன்ஜினியரிங் சர்வீசஸ் எல்லாத்துலயுமே உள்ள வந்து எடுத்துட்டு வர போறாங்க. சோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா என்னவா இருக்கு அப்படின்னா மேனுஃபேக்சரிங், எனர்ஜி, BFSI, ஹெல்த் கேர், அப்புறம் பப்ளிக் சர்வீசஸ் இது எல்லாத்தையும் டார்கெட் ஏரியாவா வச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வருவாங்க. ஐடிசி நிறுவனத்துல அக்ரி பிசினஸ் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு அக்ரி பிசினஸ்க்கு ஐடிசி மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்னு இருக்கு. அதுல வந்து 2.2 மில்லியன் ஃபார்மர்ஸ் வந்து ரீச் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. அந்த ஒரு 2.2 மில்லியன் ஃபார்மர்ஸ்ல 2100 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து உருவாக்கி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆபரேஷனலா பார்க்கும்போது 11 ஸ்டேட்ஸ்லயும் அந்த 8 லாங்குவேஜ்லயும் வந்து ஆபரேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த ஐடிசி மாஸ்ன்றது என்ன மாதிரியான ஆப், அது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஒரு டிஜிட்டல் பேஸ்டான ஒரு ஆப் தான். சோ அந்த ஒரு ஆப்ல நம்ம லொகேஷன் வந்து நம்ம பின் பண்ணிட்டு சோ இதுல வந்து இந்த மாதிரியான கிராப் வந்து நான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த்துக்குள்ள நீங்க போடணும், என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எல்லா டீடைலுமே வந்து கொடுக்கும். அப்புறம் நீங்க கிரெடிட்காக பாக்குறீங்க அப்படின்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. சோ அந்த ஒரு கிரெடிட் கார்டுமே அதுல வந்து இன்டெகிரேட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபார்மிங் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த லேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல நீங்க என்ன போடலாம், எந்த டைம்ல போடலாம், மழை வருமா இல்லையான்றதெல்லாம் அதுல டீடைலா வந்து கொடுத்துரும். சோ இது மூலமா என்ன மாதிரியான பிளஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது 15ல இருந்து 20% வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே அப்படிதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம கிராப் ஈல்ட பொறுத்தல, அதாவது விளைச்சல பொறுத்தல 20% வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். சோ இவங்க சொல்ற அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் கரெக்டா பார்க்கும்போது அண்ட் நீங்க கரெக்டான ஒரு கிராப்பையும் நம்ம வந்து கரெக்டான டைம்ல வந்து போட்டுக்க முடியும். சோ இது எல்லாமே இந்த ஆப்ல உள்ள ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கு. சோ இவங்களோட டார்கெட் படி 10 மில்லியன் ஃபார்மர்ஸ் வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது இவங்களோட டார்கெட்டா வந்து இருக்கு. ஏற்கனவே சூப்பரா வந்து வளர்ந்துட்டு போறாங்க. இப்ப நம்ம ஐடிசி ஷேர்ஸா வந்து பார்க்கும்போது மார்க்கெட்ல வந்து 5% வந்து லாஸ்ட் 3 நாள்ல வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. பின்னாடி இருக்க ஒரே ரீசன் வந்து என்ன அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி வந்து போட்டிருந்தாங்க. சோ அதை ஆஃப்செட் பண்ற விதமா பிரைஸ் வந்து ஹைக் பண்ணிட்டாங்க சிகரெட்ஸ் மேல. சோ அந்த ஒரு பிரைஸ் ஹைக்ஸ் நடந்த ரீசனால இந்த கம்பெனிக்கு பெரிய அந்த அளவுக்கான அந்த எபிட்டா வந்து குறையதுக்கான சான்சஸ் இருக்குது வந்து கொஞ்சம் லெஸ்ஸா இருக்குதா சொல்றாங்க. சோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல மார்க்கெட் வந்து ஏறிட்டு இருக்காங்க. சோ எப்படி பார்த்தாலுமே கண்டிப்பா மார்ஜின் பிரஷர் வந்து கொஞ்சம் வந்து இருக்கும் இந்த சிகரெட்ஸ் ரெவன்யூல. ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் மார்ஜின் வந்து இங்க அடி வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியா இருக்கு. அண்ட் தென் வால்யூம்ஸ் பொறுத்தவரை டிராப் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்திருக்கு. பட் ஆனா இதுல வந்து 2ல இருந்து 3 குவார்டர்ஸ் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஆஃப்செட் வந்து ஆயிடும். டாடா சன்ஸோட போர்ட் மீட்டிங் வந்து நடக்க போகுது. பிப்ரவரி 24ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. இதுல வந்து பினான்சியல் 2027ல எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது அந்த ஒரு பிளான் இருக்கும்ல. சோ அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண போற ஏரியா வந்து எதுவா இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த கண்டிப்பா ஏஐ வந்து உள்ள இருக்கு. சோ அந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து உள்ள இருக்கு. அப்புறம் செமிகண்டக்டர்ஸ் வந்து உள்ள இருக்கு. அப்புறம் இந்த ஏர்லைன்ஸ் வந்து உள்ள இருக்கு. அப்புறம் இங்க இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இந்த டாடா டிஜிட்டல் இருக்குல்ல, அது வந்து உள்ள இருக்கு. இந்த இடத்துல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிவ்யூ இருக்கும் அப்படின்றது மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. நீங்க வந்து டாடாவோட அந்த ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, ஏர் இந்தியா, சோ அதுல வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குதா வந்து சொல்றாங்க. இது வந்து இந்த டாடா சன்ஸ் அப்புறம் இங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 2 பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான பிளான்ல இருக்கதா வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஃபண்டிங் கண்டிப்பா தேவைப்படுது. சோ அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும் அப்படின்றது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. டிசிஎஸ் பொறுத்தல கண்டிப்பா ஏஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது. டிசிஎஸ் ஷேரே வந்து இங்க கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு. ஏஐன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் இந்த ஏஐ பத்தி பேசிட்டே இருக்க ரீசன்னால சோ டிசிஎஸ்ல ஏஐக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்கும் அப்படின்றது மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அடுத்தது செமிகண்டக்டர்ஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும் அப்படின்றது மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. $11 பில்லியன் செமிகண்டக்டர்ஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும் அப்படின்றது மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அடுத்தது 3வது டேர்மா இங்க என் சந்திரசேகர் உள்ள உட்காரக்கிறதுக்கான அந்த ஒரு ப்ரொபோசலும் வந்து நடக்கும் அப்படின்றது இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க டாடா நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குல்ல, சோ அந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல அதிகமா மணி வந்து தேவைப்படுது. சோ அதனால டாடா டிஜிட்டல்லயுமே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்கும் அப்படின்றது மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. விப்ரோ கம்பெனியோட சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸரா இருக்கிற சந்தியா அருண் வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ஐடி சர்வீசஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு. அது வந்து வெறும் ஐடி சர்வீசஸா மட்டும் இல்லாம ரியல் சொல்யூஷன்ஸ் இங்க வந்து சர்வ் பண்ற ஒரு இடமா வந்து மாறிடுச்சு. சோ அதனால இங்க ஏஐ இன்டெகிரேஷன் வந்து சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ இங்க சிப்ஸ் அப்புறம் இங்க ஏஐ இன்டெகிரேஷன் அப்புறம் இங்க ட்ரெடிஷனலான இந்த ஐடி சர்வீசஸ் எல்லாமே இங்க கம்பைன் ஆகி இங்க பிசினஸ் அவுட்கம்மா வந்து எப்படி வர போகுதுன்றதா அதுக்கப்புறம் மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கும். சோ அப்படி நம்ம பார்க்கும்போது இங்க ஃப்ரெஷ் ஹைரிங்ஸா வந்து நடக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். அப்புறம் இங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை அவங்க அடுத்த லெவல் போய் கேட்டுக்கான அந்த ஒரு ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். சோ அவங்க வந்து ஸ்கில் அப்கிரேட் வந்து பண்ணிடுவாங்க. சோ இது வந்து இந்த கம்பெனிஸ் வைஸ்ல சோ அதனால ஹைரிங் வந்து கம்மியாகாதுன்னு சொல்லிட்டு இந்த சைட்ல வந்து சொல்றாங்க. இங்க பிசினஸ் வைஸ் வந்து வரும்போது பிசினஸ்க்கு அவுட்கம்ஸ் தான் வந்து தேவை. சோ அந்த அவுட்கம்ஸ்க்கு நம்ம ஐடி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோமா இல்ல அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு நம்ம ஐடி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம்ன்றதுலாம் கேள்வி இல்ல. இங்க பதில் வந்து பார்க்கும்போது இங்க பிசினஸ்க்கு வந்து அந்த அவுட்கம் வந்து வரணும். சோ இதுக்கான அந்த ஒரு டூல்ஸ் ரெடி ஆகும்போது மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி ஹாப்பி ஆகுறாங்க அப்படின்னா இப்ப இந்த ஆத்தரம்பிக் கம்பெனி உள்ள வந்து வந்தது. சோ அந்த மாதிரி ஹாப்பி ஆகும்போது மார்க்கெட்ல வந்து அந்த ஒரு ஸ்டாக் மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குமியும். இதுல வந்து ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதான் இங்க விப்ரோ கம்பெனிக்கு வந்து நடந்துச்சு. இது எல்லாமே இன்வெஸ்டர்ஸோட அப்ரோச் தான். பட் ஆனா பிசினஸ் வைஸ் வந்து வரும்போது அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சோ இல்ல அப்படின்னா அந்த மாதிரியான கம்பெனிஸ் அக்விசிஷன் பண்ணிட்டோ நாங்க வந்து எங்களை அடுத்த லெவல் போய்ப்போம் அப்படின்னு சொல்லி விப்ரோ கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. டெக் மஹிந்திரா வந்து அவங்களோட பில்லிங்கே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்க அப்படின்னா அதுல எவ்வளவு எம்ப்ளாயிஸ் வந்து உள்ள வராங்க, அவங்க எவ்வளவு ஆறு வந்து ஒர்க் பண்றாங்கன்றத பொறுத்து ஒரு ப்ராஜெக்ட்ல எவ்வளவு பேர் வந்து உள்ள இன்வால்மெண்ட் ஆகிறாங்க, அவங்க எவ்வளவு நேரம் வந்து ஒர்க் பண்றாங்கன்றத பொறுத்து தான் இது வரைக்கும் பில்லிங் வந்து நடந்துச்சு. பட் ஆனா இது வந்து கம்ப்ளீட்டா இப்ப மாத்த போறாங்க. அந்த ஒரு டெலிவரி அவுட்கம் இருக்குல்ல, சோ அதை பொறுத்து இதுக்கப்புறம் சார்ஜ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்ல எத்தனை பேர் வந்து இன்வால்மெண்ட் ஆறாங்க, அதுல எவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இதுக்கு முன்னாடி வந்து பில்லிங் வந்து நடந்துச்சு. பட் ஆனா இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா
கிளைண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவோ அதை மீட் பண்ற மாதிரியான அந்த அவுட்கம் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அவுட்கம்க்கு தான் இதுக்கப்புறம் வந்து பில்லிங் வந்து பண்ண போறாங்க. இது எதனால அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் பொறுத்தவரை அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணி, செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணி, அப்புறம் தேர்ட் லேயர், இந்த மாதிரி வந்து ஃபைனல் லேயர் இருக்கு. இந்த மாதிரி லேயர் பேஸ்ல வந்து வருவாங்க. பட் ஆனா இப்போ அந்த ஒரு பிசினஸ்க்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வந்து தேவையோ, ஸோ அந்த ஒரு அவுட்கம்க்கு நம்ம வந்து ஏஐ டூல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்து அவங்களுக்கும் இன்டெகிரேஷன் வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உள்ள இருக்கு. அந்த ஒரு கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆகிறதா வந்து சொல்றாங்க. ஸோ அதனால இங்க வந்து அவுட்கம்மா வந்து எப்படி நாங்க கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இங்க வந்து பில்லிங் வந்து இதுக்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனியோட சேர்மனான நந்தன் நைல்கனி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க ஏஐனால கண்டிப்பா வேலை வாய்ப்பு போகுமான்னு கேட்டீங்கன்னா போகும். 90 மில்லியன் ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஜாப்ஸ் எல்லாமே கண்டிப்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பயமுறுத்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க ஏஐனால ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் கண்டிப்பா அந்த ஒரு ஜாப்ஸ் எல்லாமே போக ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. அதுல வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ், அப்புறம் இங்க குவாலிட்டி அனலிஸ்ட், அப்புறம் இங்க ப்ராசஸ் அண்ட் இங்க நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட ரோல் பத்தி இங்க வந்து பேசியிருக்காரு. ஸோ அவங்களோட ரோல்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து போகுதான சான்சஸ் ஹெவியா வந்திருக்கு. அவங்களோட ஜாப்ஸ் எல்லாம் ரிஸ்க்ல இருக்கதா வந்து சொல்றாரு. புதுசா இங்க எந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னா, ஒரு ரோல் வந்து சொல்றாரு. அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஏஐ இன்ஜினியர்ஸ், ஏஐ ஃபாரன்சிக் அனலிஸ்ட், ஃபார்வர்ட் டிப்ளாய்டு இன்ஜினியர்ஸ், ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ ஆர்கிடெக்ட்ஸ், டேட்டா அனோடேட்டர்ஸ், இவங்க மேல அதிகமான ஜாப்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இவரோட ஸ்டாண்டப் பொறுத்தவரை இங்க ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் அந்த ஒரு ஜாப்ஸ் எல்லாமே ரிஸ்க்ல வந்திருக்கு. இந்த ஜாப்ஸ் மேல இங்க வந்து கண்ணு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்சென்சஸ் சேகரமே டிசிஎஸ் பத்தி வந்து பேசியிருக்காரு. டிசிஎஸ்ல உள்ள அந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் பத்தி பேசியிருக்காரு. ஸோ அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இந்த ஏஐ வேவ் வந்து வருதுல, அதுல வந்து டிசிஎஸ் வந்து கம்ஃபர்டபுளா ரைட் பண்ணி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து இந்த ஏஐ வேவ்ல இங்க ஸ்ட்ரகிள் பண்ணி சர்வே வந்து ஆகுறதெல்லாம் எங்களோட பிளான் வந்து கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க டிசிஎஸ் வந்து போகாது. இங்க டிசிஎஸ் கம்பெனியை பொறுத்தல இந்த ஏஐ வேவ்ல இங்க கம்ஃபர்டபுளாவே வந்து நாங்க ரைட் பண்ணி எடுத்துட்டு போவோம்னு சொல்றாரு. இது எப்படி அவர் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு அப்படின்னா, இங்க ஏஐ வேவ் வந்து வந்தாலுமே இங்க கம்பெனிஸ் எல்லாருமே இங்க ஏற்கனவே இந்த ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மெஜாரிட்டி ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து டிசிஎஸ் கம்பெனி கிட்ட வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க புதுசா வளர்ந்துட்டாரு இங்க ஏஐ கம்பெனிஸ் எல்லாருமே இங்க ப்ரொபோசல் கொடுத்து இந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே பிடிக்க பார்த்தாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு கிளைண்டோட எக்ஸாக்ட் நீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. இந்த ஏஐ டூலுக்கான நீட் கண்டிப்பா வந்து இருக்கும். பட் ஆனா அது எக்ஸாக்டா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ இது எல்லாமே இந்த டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸ் தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இது கம்பெனிக்குலாம் வந்து பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இங்க கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரியான நீட் தேவைன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான இந்த ஏஐ டூல்ஸை நாங்களே கூட சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணி கொடுத்துப்போம், இன்டெகிரேட் வந்து பண்ணி கொடுத்துப்போம். இங்க ஒரு தெளிவா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இங்க நாங்க வந்து ஜஸ்ட் வெண்டர்ஸ் மட்டும் கிடையாது, நாங்க வந்து ஒரு இன்டெகிரேட்டர்ஸ் அப்படின்றத வந்து சொல்றாரு. ஸோ இங்க பிசினஸ்க்கு தேவையான இந்த இன்டெகிரேஷன் நாங்க வந்து ப்ராப்பரா பண்ணி கொடுப்போம். ஸோ அதுதான் எங்களோட பிளஸ்ஸா வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஸோ அதனால அவர் சிம்பிளா சொல்ல வரது என்ன அப்படின்னா, இந்த டிசிஎஸ் இங்க இந்த ஏஐ வேவ்ல வந்து இது வந்து சர்வேலாம் வந்து பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்க அந்த சர்வேலாம் வந்து பண்ண மாட்டோம். நாங்க கம்ஃபர்டபுளாவே ரைட் பண்ணி எடுத்துட்டு போகும்னு சொல்றாங்க. இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அந்த ஒரு ஆயில் பர்ச்சேசிங் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து அபிஷியலா வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ட்ரம்ப்புமே வந்து அதை வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனா ரஷ்யா கவர்மெண்ட் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் அபிஷியலா வந்து டினை வந்து பண்றாங்க. சோ சிம்பிளா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கின ரீசனால யூஎஸ் வந்து 25% அதிகமான டாரிஃப் வந்து போட்டுருந்தாங்க. இப்போ அந்த டாரிஃப் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. 50% டாரிஃப் வந்து 18% டாரிஃபா வந்து வந்துருச்சு. சோ அதுக்கு பின்னாடி இருக்க மேஜரான ரீசன் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இங்க ட்ரம்பே வந்து சொல்லிட்டாங்க. சோ அவங்களே சொல்லிட்டு அதை வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இந்தியா கவர்மெண்டோட ஸ்டாண்ட் பொறுத்தல நம்ம வந்து இங்க வாங்க மாட்டோம்னு சொல்லல, வாங்குவோம்னு வந்து சொல்லல. சோ இங்க யூஎஸ் சொல்ற மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்க மாட்டோம்னு சொல்லி அதுக்கும் நம்ம வந்து அபிஷியலா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கல. ரஷ்யா சொல்ற மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்தே நம்ம வந்து ஆயில் வாங்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அபிஷியலா வந்து சொல்லல. சோ இது எல்லாமே ஒன்னும் டாக்ஸா தான் வந்து போயிட்டு இருக்கு. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம இந்தியா வந்து சொல்லல. இங்க இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க எக்கனாமி அப்புறம் வந்து எனர்ஜியோட நீட்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 கோடி ரூபாய் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற பிளான்ல வந்து இருக்காங்க. மெயினா அந்த பர்சனல் கேர்ல வந்து அதிகமா வந்து பண்ண போறாங்க. அப்புறம் ஹோம் கேர், அப்புறம் வெல்னஸ், அப்புறம் இங்க பிரீமியம் பியூட்டி கேர்ல வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து இந்த டெக்கை எனேபிள் பண்ற மாதிரி மேனுஃபேக்சரிங்கா இது வந்து இருக்க போறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எல்லாமே சூப்பரா வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த இந்துஸ்தான் யூனிலிவரோட பேரண்ட் கம்பெனியான இந்த யூனிலிவர் கம்பெனி இருக்காங்களா, சோ அவங்க வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க இந்தியா வந்து ஒரு ஆங்கர் மார்க்கெட்டா வந்து இருக்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்றாங்க. சோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லிருக்காங்க. நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் நேத்திக்கான மார்க்கெட்ல வந்து 14% வந்து ஏறி இருக்கு. இன்னைக்கான நாளுமே ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா, NVIDIA கூட சேர்ந்து ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. டைரன் கமிராரோ GB200 சிஸ்டம்ன்றத ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டரா வந்து இருக்கும். 1 பெட்டாஃபிளாப்ன்ற ஒரு ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டரா வந்து இது இருக்கும் அப்படின்றது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இது என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரிசர்ச் பேஸ்டா வந்து நம்ம யூஸ் பண்றோம். மெடிக்கலுக்கான ரிசர்ச்சா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா வேற எதனா ஒரு ரிசர்ச் பண்றோம், இல்ல அப்படின்னா நம்ம லார்ஜ் டேட்டா வந்து இன்டகிரேஷன் வந்து பண்ணணும், அதுக்கான ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்கும்போது, அதாவது நான் ஒரு பிசினஸா வந்து சொல்றேன், அப்படி அந்த பிசினஸ் அதை வாங்கிட்டாங்க அப்படின்னா இங்க லார்ஜ் டேட்டாஸ் எல்லாமே இங்க அனாலிசிஸ் வந்து ஈஸியா வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரா இருக்கும். ஜிபி எல்லாமே அந்த அளவுக்கு ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பிசினஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ற ஒரு மிஷினா வந்து இருக்க போகுது. இது வந்து இந்த நெட்வொர்க் கம்பெனி வந்து இன்னைக்கு NVIDIA கூட சேர்ந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க.
ஸோ இந்த ஒரு லான்ச்னால 14% மார்க்கெட் வந்து ஏற்றிருக்கு நெட்வெப்போட ஷேர்ஸ் பொறுத்தளவுல. நம்ம ரொம்ப நாள் ஐபிஓ பத்தி பேசியே வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2 ஐபிஓ வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஒன்னு போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா கரண்டா போயிட்டு இருக்குது யாஸ்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனியோட ஐபிஓ வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து நாளைக்கான நாள்ல வந்து எண்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டே சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரை 12% வந்து ஆயிருக்கு ஓவராலா பார்க்கும்போது. ஸோ இந்த கம்பெனி கிட்ட நெகட்டிவான விஷயங்கள் வந்து இருக்கு. அந்த ஜிஎம்பியுமே பெருசா வந்து கிடையாது. ஸோ அதனால இந்த கம்பெனி ஸ்கிப் பண்ணிப்போம். இந்த கம்பெனி பிசினஸ் எதுல இருக்காங்க அப்படின்னா இந்த சோயாபீன் க்ரூட் ஆயில் அப்புறம் சோயாபீன்ல வந்து இருக்காங்க. மெயினா B2Bல வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கு. அப்புறம் நாளைக்கான நாள்ல ஒரு ஐபிஓ வந்து வரப்போகுது. கௌடியம் ஐவிஎஃப் அண்ட் விமல் ஹெல்த் லிமிடெட்ன்றது அந்த கம்பெனி நேமா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ பொறுத்தவரை ரொம்ப சின்ன கம்பெனி தான். இவங்களுமே ஒரு 50 கோடி ரூபாய் வந்து ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போறாங்க. அதுல வந்து 20 கோடி ரூபாய் கடன் வந்து இருக்கு. அதை வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற அமௌண்ட்ல வந்து 19 நியூ ஐவிஎஃப் சென்டர்ஸ் வந்து ஓபன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி போற அந்த ஒரு பிசினஸா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனில ஒரு நெகட்டிவான செட்பேக் என்ன அப்படின்னா பெரிய நெகட்டிவான செட்பேக் என்ன அப்படின்னா 58 கோடி ரூபாய் தான் இந்த கம்பெனியோட டோட்டல் ஒர்த்தா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட கடனா வந்து இருக்குது 44 கோடி ரூபாய் வந்திருக்கு. ஸோ அதனால ரொம்ப கடன் உள்ள கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்தாலுமே இந்த கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி. அதனால இது பக்கம் போகாம இருக்குது பெஸ்டா வந்து இருக்கு. ஜிஎம்பி வந்து ஒரு 12% வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. பட் ஆனாலுமே இது வந்து பெருசா வந்து கிடையாது. ஸோ அதனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ் இருக்கு. அடுத்த நியூஸ் சந்திப்போம். பாய்.